அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸ்ல அந்த செக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு சென்செக்ஸும் கொடுக்குறோம். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு, அதனால அதுவும் கொடுக்கலாம். சென்செக்ஸ்லாம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. பெரிய மூவ்மெண்ட் இருக்கும், பயந்துருவீங்க நீங்க. ஆனால் நம்ம மேக்ஸில் தான் நடக்கும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க. நேற்று 5 லட்சம் தான் பைல இருந்தாங்க. நேற்று எகைன் 3,51,000 கான்ட்ராக்ட் எகைன் பைக்கு விட்டாங்க பாருங்க ரீட்டைல் ட்ரேடர். ஆனால் மார்க்கெட் நேற்று ஃபால். நான் சொல்லியிருக்கல, இவங்களுக்கு ரீட்டைல் ட்ரேடர் நம்ம ட்ரேடர் எகென்ஸ்டாக தான் அதுக்கு மார்க்கெட் நடக்கும். இதெல்லாம் சிந்திங்க. ப்ரோ ட்ரேடர் பாருங்க 2 லட்சம் கான்ட்ராக்ட் பைக் இது செல்லு கொடுத்தாங்க. அப்போ மார்க்கெட்டுங்கிறது அழகாக அது மேக்ஸ் படி இயங்கிட்டு இருக்கும். இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. லைவ்ல மாறிடலாம். அப்படியே இவங்க அதே டைரக்ஷன் கூட போகலாம், இல்லை ஆப்போசிட்ல கொடுத்து கவர் பண்ணிட்டு வெளியே போகலாம். ப்ரோ ட்ரேடர் என்ன வேணா நடக்கலாம். ஆனால் அதெல்லாம் மேக்ஸ்ல நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. ஸ்டூடெண்ட் 0 to 0 கால் பண்ற அந்த 5 ரூலை மிஸ் பண்ணிடாதீங்க. 0 to 0 காலுக்கு 5 ரூல் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சென்செக்ஸ் 75,800 புட்டு 242 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப், சென்செக்ஸ் அப் சைடும். அது சப்போர்ட்டா எடுத்துருச்சுன்னா சென்செக்ஸ் டவுன் சைடு இருக்கிறதுக்கான டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்செக்ஸ் 242 75,800 புட்டு 242 இங்க போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா மார்க்கெட் ஏறும், சென்செக்ஸ் ஏறும். அதே அது சப்போர்ட்டா மாறிடுச்சுன்னா சென்செக்ஸ் இறங்கும். அப்போ 75,800 புட்டு 242 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. நீங்க என்ன வேணா பார்த்துக்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்கறது எதுவும் கிடையாது. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுல, பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுல, பேட்டர்ன் எதுவுமே பார்ப்பது கிடையாது. மேக்ஸ், சம் ரூல்ஸ், என்ட்ரி, எக்ஸிட். அது மட்டும் இல்ல, அது அதுக்கு மேல போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன். கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். ஓகேங்களா? இது நம்ம மேக்ஸ் எல்லா இதுக்கும் சேம் தான். ஓகேங்களா? அடுத்து நிஃப்டி 23,800 கால் 192 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 ஏறும். அது ரெசன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 இறங்கும். அப்போ நிஃப்டி 23,800 கால் 192 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. எய்தர் அப் ஆர் டவுன். நீங்க என்ன வேணா பார்த்துக்கலாம். உங்க டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி பப்ளிக் டொமைன்ல யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. அது மட்டும் இல்ல, அது இங்கிருந்து மேல போனாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலை திரும்பணும், அதே டைரக்ஷன். அது போல 1000 மேட் ஏறுனா எப்படி ஏறும், இறங்கினா ஏறும். எல்லாம் பிஃபோர் கால்குலேஷன், லைவ் கால்குலேஷன் கிடையாது. முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் எங்க வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிட்ட டேட்டா லைவ் ரெடியா இருக்கணும். லைவ்ல போய் இதை பாரு அதை பாரு அந்த கான்செப்ட் இங்க கிடையாது. நம்ம நியூஸை பார்க்கறதுல என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம மேக்ஸ் அடிப்படையில தான் அது இயங்கும். அதனால மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் அங்க போய் கத்துக்கிட்டு அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.